வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான முட்டை தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த தொக்கு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மற்ற குழம்பு சாதத்தோடய வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு புளி, 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் வத்தல் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் அவிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். அவிச்சு வச்சிருக்கிற முட்டையை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுலாம். இது லேசாக அந்த மசாலாவில் ஃப்ரை பண்ணி நம்ம தொக்கில் சேர்க்குறப்ப அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டை நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டை நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இதில் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம்.
நல்லா இது வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். லேசாக அரைச்சாலே போதும், அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளியில் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வெங்காயத்தோடய மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி வச்சுருந்ததை நம்ம தண்ணியில் ஊற போட்டுட்டு நம்ம அதிலேருந்து கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். நல்லா அந்த புளி தண்ணியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா புளி தண்ணியெல்லாம் கொதிச்சிடட்டும். கொதிச்சுட்டு இப்படி நல்லா ஒரு திக்காக ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் முட்டை சேர்த்துடலாம். இது வந்து நல்லா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அவிச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி எல்லாம் சேர்த்துடலாம். இது முட்டை உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முழு முட்டை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இதை நான் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற மல்லி எல்லாம் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை தொக்கு ரெடி. இதை பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.